ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறேன்னா போஸ்ட் ஆஃபீஸுக்கு ரெக்கமெண்ட் போட்டிருக்காங்க. அது ஆன்லைனில் எப்படி விண்ணப்பிப்பது என்பதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டெப் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண வேண்டும். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு பார்த்தீங்கன்னா என்டர் மொபைல் நம்பர். அதில் உங்களோட மொபைல் நம்பரை டைப் பண்ணி ஓடிபியை வெரிஃபை பண்ணுங்கள். செகண்ட் ஸ்டெப் இமெயில் ஐடி. உங்களோட இமெயில் ஐடியை டைப் பண்ணி வெரிஃபை பண்ணுங்கள். மெயில் ஐடியில் ஒரு ஓடிபி வரும், அதை டைப் பண்ணி சப்மிட் பண்ணுங்கள். அப்ளையன்ட் நேம், அதாவது அப்ளை பண்ண வேண்டியவங்களுக்கு நேமை டைப் பண்ணுங்கள். ஃபாதர் நேம், அதோட உங்களோட அப்பாயோட நேமை டைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு டேட் ஆஃப் பர்த். உங்களோட டேட் ஆஃப் பர்த்தை கரெக்டாக சூஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு மெயிலா ஃபீமெயிலானு சூஸ் பண்ணுங்கள். கம்யூனிட்டி, அதாவது ஓபிசியா எஸ்டிஆர்சியான்னு கரெக்டாக சூஸ் பண்ணுங்கள். அதாவது நீங்கள் 10th எத்தனாவது இயரில் படித்து வெளியில் வந்தீங்களோ அந்த இயரை கரெக்டாக சூஸ் பண்ணுங்கள். அது 10th மார்க் ஷீட்லேயே இருக்கும். நெக்ஸ்ட் ஸ்டெப் கேப்சா டைப் பண்ணி சப்மிட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் 11வது ஆப்ஷன் ஆர் யூ பர்சன் டிசபிலிட்டி, அதாவது நீங்கள் ஊனமுற்றவரா இல்லையான்னு சொல்லி கேட்கும். அதில் எஸ்னா எஸ் கொடுங்க, இல்லைனா நோ கொடுங்க. லாங்குவேஜஸ் ஸ்டடீஸ் இன் செகண்டரி ஸ்கூல், அதில் அந்த ஆப்ஷனில் தமிழ் கொடுங்க. வெதர் எம்ப்ளாய்டு, எஸ்னா எஸ் கொடுங்க, இல்லைனா நோ கொடுங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப்பு பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது 50 KB உள்ளாடி இருக்கணும். ஃபோட்டோ சூஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு சிக்னேச்சர் அப்லோட் பண்ண வேண்டியது இருக்கும். அது 20 KB உள்ளாடி இருக்கணும். அதையும் சப்மிட் பண்ணுங்கள். ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கிடச்சிருச்சு. அது கண்டினியூ அப்ளை அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். சர்க்கிள் அப்ளைங் ஃபார், அதில் தமிழ்நாடு சூஸ் பண்ணி சப்மிட் பண்ணுங்கள். நம்ம ஆல்ரெடி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருந்த மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை டைப் பண்ணி சப்மிட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பாக்ஸில் கேப்சாவை டைப் பண்ணி நெக்ஸ்ட்டு அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இது அட்ரஸ் டீட்டெயில், அதாவது உங்களோட ஆதார் கார்டை பார்த்து கரெக்டாக அட்ரஸை ஃபில் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செலக்ட் போர்டு, அதாவது நீங்கள் 10th எந்த போர்டில் படித்து முடிச்சிங்க அப்படின்னு கேட்கும். நான் ஸ்டேட் போர்டில் படித்து முடித்தனால ஸ்டேட் போர்டு சூஸ் பண்ணுறேன். செலக்ட் ரிசல்ட் டைப், அந்த இதில் மார்க் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அதில் இங்கிலீஷ், தமிழ், மேக்ஸ், சயின்ஸ் ப்ராக்டிக்கல், சயின்ஸ் தியரி, சோசியல் சயின்ஸ் அந்த மார்க்கை டைப் பண்ணி சேவ் டு கண்டினியூ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அதில்
டிவிஷன் அப்ளை ஃபார் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எந்த டிஸ்ட்ரிக்டில் வந்து உங்களுக்கு வேலை வேணுமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். நான் வந்து கன்னியாகுமரி சூஸ் பண்ணுறேன். அதில் வந்து டிவிஷன், ஆஃபீஸ், போஸ்ட் ப்ரிஃபரன்ஸ், அதாவது போஸ்ட் ப்ரிஃபரன்ஸ்னுச்சுன்னா முன்னுரிமை, நமக்கு எந்த இடத்துல ஃபஸ்ட்டு முன்னுரிமை வேணும் அந்த மாதிரி ஆப்ஷன் கேட்டிருக்காங்க. நமக்கு விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணலாம். நம்பர் வந்து கண்டிப்பாக 1 2ன்னு சொல்லி போட வேண்டிய தேவையில்லை. மாற்றி உங்களுக்கு தேவையான மாதிரி மாற்றி போட்டுக்கலாம். நான் வந்து 1 2 3 அப்படின்னு சொல்லிட்டு சும்மா சூஸ் பண்ணுறேன். டிக்ளரேஷன் அதில் வந்து டிக் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் ப்ராசஸ் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், அப்ளை பண்ணி முடிச்சாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.